श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 8வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். அக்னிர்ஜோதிரக சுக்லः ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாः. அக்னிர்ஜோதிரக சுக்லः ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாः. ஜனங்கள் யாருன்னு கேட்டால் பிரம்ம கச்சந்தி கிரமமாக பிரம்மத்தை அடைவார்கள். யார் என்று கேட்கும் பொழுது அக்னிர்ஜோதிரக சுக்லஹா, அக்னியின் பிரகாசம் பகல், சுக்லபக்ஷம் சுக்லபக்ஷத்திலும், ஷண்மாசா உத்தராயணம் உத்தராயண 6 மாதங்களிலும், தத்ர அவற்றில், பிரயாதா பயணம் சென்ற ஜனங்கள், பிரம்மகச்சந்தி பிரம்மத்தை அடைகிறார்கள். என்னன்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகிகளை பற்றி பெருமாள் சொல்லின்னு இருக்கார். அதாவது விசர்க்கம் எதெல்லாம் விட்டுர்ணம், விசர்க்க விஷயம் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது இந்த விஷயத்தில் இந்த கர்மயோகிகளுக்கு உயர்ந்தவர்களுக்கு அனாவிருத்தி என்கின்ற கிரமமுக்தியும் தாழ்ந்தவர்களுக்கு புனராவிருத்தி அப்படின்ற மறுபிறப்பும் ஏற்படுகிறது. ஞான நிஷ்டர்களுக்கு போக்குவரவே இல்லாத, போக மட்டும்தான் செய்யும், வரவதே கிடையாது. அதாவது சத்யோமுக்தி ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி அப்படின்னு அவர்களுடைய பிராணன் என்ன பண்ணுறது, நேர போய் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது. எங்கும் நிறைந்த பிரம்மத்தில் அவர்கள் எங்கும் நிறைந்த பிரம்மம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல எங்குமே இருக்குது. அதை உணர்ந்துக்கணும் இல்லையா? அதை எங்கே சென்று அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு லோகத்தில், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் போனால் எங்கும் பறந்து விரிந்து எல்லா இடத்திலும் இருக்கின்ற பிரம்மம் என்னது, ஆதிநாராயணன். அந்த ஆதிநாராயணனுக்கு அங்கே போய் அதோட இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இதை எங்கே போய் பார்த்து படிக்கலான்க பிரஷ்னோபனிஷத்து இதை பற்றி நிறைய சொல்கிறது. முண்டக உபனிஷத் சொல்கிறது, சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. நம்ம பெரியவாள்லாம் சாந்தோக உபனிஷத்துலேருந்து எடுத்து உதாரணம் சொல்லி எதுக்கு சரணாகதி பண்ணணும், எதுக்கு சரணாகதி பண்ணால் என்ன கிடைக்கும், ஏன் சரணாகதி பிரபத்தி, அப்புறம் 5 விதமான உபாயங்கள் வேணும் பெருமாள் அடையிறதுக்கு அப்படின்னா அந்த 5 விதமான உபாயங்கள் என்னன்னு கேட்டால், முதல்ல நம்ம யார், என்ன காரியத்துக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன காரியத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் எதுக்காக பெருமாள்கிட்ட என்ன கேட்க போகிறோம், கேட்டுவிட்டால் அவர் என்ன கொடுப்பார், அப்படி கொடுத்ததை நம்ம எப்படி வாங்கிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்து பொறுமையாக கலோக்கியலா கேஷுவலாக அதை பற்றி பார்த்தாலே கூட போகிறோம். அதுக்கு பெரிய விஷயங்களை பெரிய தத்துவத்தின் அடிப்படையில் கேட்கணும் இல்லை. பொதுவாகவே இதுக்கு இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அப்படின்னு கேட்டால், ஒரு பள்ளிக்கூடம் போகிற பையன் இருக்குது, 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்கிறது. அவனுடைய முழு மூச்சு எல்லா கவனமும் எதில் இருக்கணும்? எல்லாருக்குமே தெரியும், இப்போ இத்தனை வருஷ கடைசி வரப்போகிறது, பிப்ரவரி மாதத்து 20 தேதி தாண்டிட்டோம். அதனால் அவன் என்ன பண்ணணும், அவனுடைய முழு வருட பரீட்சை இருக்கே அந்த பரீட்சையை பற்றி மட்டும்தான் அவன் யோசிக்கணும். அப்போ அவன் என்ன பாடம் படிக்கணும், அந்த பாடத்தை படிக்க வேண்டிய பாடம் என்ன தாய்மொழியோ பிற மொழிகளோ இல்லை கணக்கோ அறிவியலோ புவியியலோ எது படிக்கணுமோ அந்த படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கணும். அதுதான் அவனுடைய அடிப்படை அறிவு இருக்கணும். அப்புறம் எந்த பாடத்தை படிக்கணும் அதுக்கு உண்டான மனம் அதுக்கு வளர்த்துக்கணும். அப்புறம் அடையக்கூடிய கோல் அவனுக்கு என்ன, இலக்கு என்ன, இந்த வருஷத்து பரீட்சையை நல்லபடியாக எழுதி அந்த 6 சப்ஜெக்ட்லேயும் 90 மார்க்குக்கு மேலே வாங்கி பாஸ் பண்ணணும். இதுதான் அவனுடைய எய்மன். அதாவது அடைய வேண்டிய இலக்கு இப்படி தான் இருக்கணும். இதில் எந்த மாறுதலும் இல்லை. இதை 3த்தையும் தெரிஞ்சின்றாலே அவன் இந்த வருஷத்து பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறான். இதில் ஏதாவது மாற்று கருத்து உண்டா? சாதாரண கிளாஸ் ரூம்
இருக்கிறதுல இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் அவன் அந்த பையன் படிக்க வேண்டிய மாணவன் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான். அதுபோல் நம்மளும் நம்மளோட இந்த சனாதன தர்மம், ஆத்தியாத்மிக விஷயம், ஆன்மீக தலைப்பில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். பெருமாள் நம்மளுக்கு இதை சொல்லி ஒரு லைனாக சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அப்படின்னா முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எதை பற்றின அறிவு நம்மளுக்கு வேணும்? அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். அது தயார் பண்ணிட்ட பிறகு நம்ம தயார் பண்ணிட்டுருக்க அறிவு அதில் என்ன கிடச்சதோ அதுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கணும். கேட்ட உடனே கோலே அதுதான், பெருமாள்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் இதில் பெரிய விஷயம், பெருமாள்கிட்ட கேட்டுவிட்டு அவர் இல்லை, கிடையாது, தரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். எப்படி கேட்குறோமோ அதற்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? அதை நான் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். காலம் தாழ்த்துக்கிறது அப்படின்னே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோமே, அந்த அறிவை நல்ல தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ப நம்ம அதில் கேட்டுக்கணும். அதில் என்ன அது அப்புறமா கேட்கலாம், இல்லை கேட்டுகிட்டே இருக்கலாம், விட்டுடலாம் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ளுக்குள்ள தொடர்பு தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த பள்ளிக்கூடத்து படிக்கிற பையன்னா இந்த 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டான்னா அவனுக்கு 9ஆம் கிளாஸ்க்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது. இங்கே படிச்சுட்ட அறிவை மட்டும் அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பயன்படுத்திட்டா போகிறோம். அது எப்படி சாதாரண விஷயம் சொல்லாமையே நம்மளுக்கு புரியுமோ, அதுபோல் பெருமாளுக்கும் நம்மளுக்கும், அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு துளி கூட எங்கேயுமே குறையிறதே கிடையாது. அதை அந்த ஜீவாத்மா தான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. கர்மானுசாரேன ஒரு சரீரம் கிடைக்கிறது. கர்மானுசாரேன கிடைச்ச சரீரத்துக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த புத்தி இருக்குது. ஒரு நல்ல ஜீவன் தான், அதோ ரொம்ப தப்பு பண்ணிடுத்து என்ன பண்ணின தப்புக்கு வாயை திறந்து பேச முடியாதபடி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பசு பட்சி மிருகம் அதுபோல் ஒரு சரீரம் கிடச்சிருக்கு. ஒரு சிங்கத்துக்கு சரீரத்துக்குள்ளே இருக்குதுன்னு வைங்களேன். சிங்கத்து சரீரம் கொடுத்து உள்ளே போன ஜென்மத்தில் சிறப்பான ஒரு அறிவுள்ள கர்மாதீனமாக இல்லாமல் சிறப்பான கர்மங்களை செய்து இடைவிடாமல் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த ஒரு ஜீவனாக இருந்தால் கூட அதுக்கு அந்த ஜீவனில் இருக்கும்பொழுது அந்த சரீரத்தில் இருக்கச்சே ஏதோ தவறு பண்ணிடுத்து அதுக்கு இப்போ ஒரு மிருக சரீரம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது மிருக சரீரம் கூட சிங்கமாக கிடச்சிருக்கு அப்படின்னு வைங்கோ. அப்போ இது என்ன பண்ண தெரியாது. அதுக்கு போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன், அப்படிலாம் இருந்தேன், அதெல்லாம் அதுக்கு சொல்ல முடியுமா? நினைவில் வருமானதே பெரிய கேள்விக்குறி. நினைவில் வந்துவிட்டா கூட அதை பற்றி அதால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினைவில் வருமா? அதை சிங்கத்தை போய் கேட்டால் தான் தெரியும். நான் தான் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அப்படி நான் தான் சிங்கம்னு சொல்லாது. போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்தாரு கேட்டால் அதுவும் அதுக்கு சொல்ல தெரியாது. ஸோ எக்ஸ்பிளைனபிள் மாத்திரம் இல்லை, எக்ஸ்பிரசிவ் பண்ணுறதுக்கே அதுக்கு முடியாது, சொல்லிக்கவே முடியாது. அப்படி சொல்லின்ற பிறகு தான் தான் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தான்னு சொல்ல முடியும். அதை பற்றி தான் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஜடபரதர் எப்படி அந்த பிறவியில் இருந்ததை இந்த வாட்டி சொல்ல முடியாமல் அப்படியே அடுத்த ஜென்மத்தில் மான் பிறப்பு கிடச்சதுன்னு பார்த்தோம். அதுபோல் நம்ம எது பிராப்பியம், எது நம்மளுக்கு அடைய வேண்டியது என்ன அப்படின்னா பெருமாளுடைய திருவடி வாரத்தில் இருக்கணும். அதை பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம்னு நினச்சாலே பெருமாளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இது நம்ம சொத்து, நம்ம கையில் வரப்போகிறது, அவ்வளோதான் அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டால் ஒரு தாத்தா பாட்டிக்கு இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. ஆனால் அந்த தாத்தா பாட்டியோட பேரனோ பேத்தியோ வெளிநாட்டில் இருக்கா. அவளுக்கு என்ன பண்ண, இங்கே தாத்தா இது மாதிரி ஆகிட்டார், அவருடைய சொத்தெல்லாம் பேரனுக்கு எழுதி வச்சுருக்கார், அவர் இனிமேல் ரொம்ப செலவு இல்லையா அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு முயற்சியும் பண்ணாமையே அவனுக்கு தாத்தாவோட சொத்து கிடைக்கிறது. ஆனால் அப்பான்றவர் என்ன பண்ணுவார்? உழைச்சி மாதம் பிறந்த சம்பளம் வாங்கி அதில் துளி துளியாக சேர்த்து வச்சு அதை கஷ்டப்பட்டு நிறைய பெரிய நம்பரை ஆக்கி அப்புறமா கொடுப்பார். அது எப்படி தாத்தாவோட சொத்து ஒரு முயற்சியும் இல்லாமல் பேரனுக்கு கிடைக்கிறதோ அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட சமாச்சாரம் என்ன இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு கிடைக்க வேண்டியது, அவருக்கு இட் இஸ் டியூ, அவரோட இட் பிலாங்ஸ் டு ஹிம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது புரிஞ்சுட்டாலே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது நீ எவ்வளோ தூரம் மனசில் வாங்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த சொத்து நம்ம எல்லாரும் இறைவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம். எல்லா ஜீவாத்மாக்களும், அது மனுஷ சரீரமாக இருந்தாலும் பசு பட்சி மிருகம் அதுபோல் சரீரமாக இருந்தாலும் 5 அறிவு உள்ள பிறவியாக இருந்தாலும்
அப்புறம் ஓரறிவு வரைக்கும் இருந்த 5 4 2 3 அது மாதிரி வரிசையாக அறிவோட திறன் குறையப்பட்ட ஜென்மமாக இருந்தாலும் 6 அறிவு உள்ள மனுஷனாக இருந்தாலும் இதுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் எல்லாமே பெருமாளுக்கு சொத்து. அந்த பெருமாளுடைய சொத்துன்னு பெருமாளுக்கு நன்னா தெரியும். இதில் என்ன அவருக்கு தெரியாது போகுமா? அவருடைய சொத்தை எங்கேயான அவர் விட்டுவிடுவாரா? கொஞ்சம் காலம் தாழ்ந்தால் கூட தங்கிட்ட வந்து சேர்ந்துடும்னு அவருக்கு நன்னா தெரியும். ஆனால் இந்த சொத்துக்கு தெரியுமா? அப்போ அந்த சொத்து என்ன பண்ணிக்கோ, ஒன்றே ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஜீவராசிகள் சகல உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மா எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சின்ன விஷயந்தான். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத் அனுகிரகம் என்ன இன்றியமையாதது. அது இட் இஸ் ஏன்னா அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியாது. பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பெருமாளை சேர்ந்தவன், உன்னை சேர்ந்தவன். அப்போ நம்ம இப்போ ஆழ்வார் சொல்கிறார, துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் நஞ்சுதான் கண்டின் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமர். நஞ்சுதான் கண்டீர், அது நம்மளோட வினைக்கு நாராயணா என்னும் நாமம்னு சொன்னால் அந்த அஷ்டாட்சரத்தை சொல்ல தான் மனது தெளிவடையும். மனது தெளிவடைந்தால் தான் இது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டமோ சுகமோ சௌக்கியமோ இல்லை இன்னும் பெரிய வசதிகளோ அது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த ஜீவனுக்கு இருக்கிற முக்கியமான த ஜீவன் பிலாங்ஸ் டு சம்வேர் எல்ஸ் சம்படி எல்ஸ். யாருக்கோ சொந்தம் இல்லை. ஸ்ரீமன் நாராயணனாய என்ன பண்ணோம், அந்த ஆதிநாராயணன் சர்வ வியாபி சர்வஜன் அப்படி சொல்கிறோமே, சர்வாந்தரியாமி. அந்த சர்வாந்தரியாமிக்கு சொந்தம் நமக்குள்ளே இருக்கார் அந்த பெருமாள். நமக்குள்ளே இருக்கிறார் அந்த பெருமாள். இந்த புரிஞ்சுக்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற ஜீவனும் பெருமாளுக்கு சொந்தம். பெருமாளோட சரீரத்தில் இது ஒரு துளி. அதனால் இதை வந்து என்ன பண்ணணும், மாற்றாத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த முயற்சியை பெருமாள்கிட்டே கேட்கணும். தினம் பெருமாள் சேவிக்கச்சே இது நான் உன்னை சேர்ந்தவன்றது எனக்கு புரியவை அப்படின்னு அடிக்கடி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு நாளும் இந்த பிரார்த்தனையை பண்ணும்பொழுது பெருமாள் புதுசாக மேலும் மேலும் இன்டென்சிட்டியோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக புதுசாக நம்மளுக்கு பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தடவை அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. இது முக்கியமாக நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து பெருமாள் அடுத்த 2-3 ஸ்லோகத்துக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், 2 மார்க்கங்களின் வேறு. ஒன்று வந்து தேவயானம், அர்ச்சிராதி மார்க்கம், உத்தர மார்க்கம், சுக்லகதி. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்தது பித்ருயானம், தூம மார்க்கம், தட்சிண மார்க்கம், கிருஷ்ணகதி. இந்த சுக்லகதியில் செல்லும்பொழுது திரும்பி வராமை ஏற்படும். கிருஷ்ணகதியில் அதாவது ஷண்மாசா தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிற அந்த தட்சிணாயனம் இருட்டு மார்க்கத்தில் போகும்பொழுது எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு திரும்பி வருவதற்கு. அதாவது பிரம்மாவோட சத்தியலோகம் வரைக்கும் போய் சுகங்களை அனுபவித்தாலும் மீண்டும் என்ன செய்யணும், பிருத்திவி பூமிக்கு வந்தால் தான் பாக்கி இருக்கிற கர்மாவை தொலைச்சிட்டு ஸ்லேட்டு க்ளீன் ஆன பிறகு என்ன பண்ணணும், பெருமாளோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும். ஸ்லேட்டு க்ளீன் ஆகிறதுக்கு நம்மளாக முயற்சி உழைச்சி பண்ணி ஒரு ஜென்மாவில் 2 பாவமாக கழித்து அதுக்குண்ட பனிஷ்மெண்ட்டெல்லாம் அனுபவிச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் ஆகுமோ, எத்தனை நாளில் முடிப்போமோ, நாலு கணக்கு இல்லை சார். எத்தனை வருஷம் ஆகுமோ, எத்தனை யுகாந்திரம் ஆகுமோ, 50 பிறவி வேணுமோ, 150 பிறவி வேணுமோ தெரியாது. ஆனால் இந்த சுக்லகிருஷ்ண கதி ஹேத்தேன்னு சொன்னாரே, அதில் சொல்லும்பொழுது இந்த சுக்லபக்ஷத்தில் வெளிச்சமான மார்க்கத்தில் பிரயாணத்தை தொடங்கினால் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய பிரம்ம அதுக்கு என்ன முக்கியமான பேருன்னு சொன்னால் பிரம்ம விதோஜனாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பிரம்ம கச்சந்தி கிரமமாக முக்தியை அடைவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணகதி அதில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லுவார். அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.